ட்ரேடிங் ஜேர்னி எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாம் பண்ணிட்டு எம்பிஏ வந்து என்னுடைய ஃபைனல் இயர் செமஸ்டர் ப்ராஜெக்ட்டுக்காக ஜியோஜெட் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்கரேஜ் ஃபர்மில் போயிட்டு ஜாயின் பண்ணேன். ஸோ அங்கே தான் ட்ரேடிங்னா என்ன அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரிய வந்தது. ஸோ நெறைய பேர் வந்தாங்க. நெறைய பேர் கால்ஸில் வந்து இந்த இடத்துல பை பண்ணுங்க, அந்த இடத்துல செல் பண்ணுங்க அப்படின்ட்டு அங்கே உள்ளவங்க கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க எனக்கு சொல்லிக் கொடுக்கும்போது, ஓ ட்ரேடிங்னா இதுதான் அப்படிங்கிறது தெரிய வந்தது. ஸோ என்னுடைய ஃபர்ஸ்ட்டு டிமேட் அக்கவுண்ட்டுமே நான் வந்து ஜியோஜெட்டில் தான் ஓப்பன் பண்ணேன். அதுக்கப்புறமா எனக்கு வந்து ஜாப் வந்து ஒரு லீடிங் ஐடி கம்பெனி, ஒன் ஆஃப் த டாப் ஐடி கம்பெனி இன் இந்தியா அப்படின்னே சொல்லலாம். அங்க கிடைச்சது. ஸோ ஒரு டாப்பர், நல்லா படிச்சு வெளிய வந்த ஒரு பொண்ணு, நல்ல ஒரு சேலரி கிடைக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்த்தேன். பட் எனக்கு கிடைச்ச சேலரி வந்து 10,000 தான். ஸோ 10,000 தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு ப்ரமோஷன் வேணும் அப்படின்னா, மினிமம் 1 1/2 இயர்ஸாவது ஒர்க் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் ப்ரமோஷன் சைக்கிளே ஓப்பன் பண்ணுவாங்கன்ட்டாங்க. ஸோ வேண்டாம் அப்படின்னுட்டு 2 1/2 மாசத்துலயே அந்த ஜாபையும் விட்டுட்டு, அடுத்து ஒரு ஜாப் போனேன். அது இன்வெஸ்ட்மென்ட் பேங்கிங் ரோல்ல. கம்ப்ளீட் நைட் ஷிஃப்ட். நைட் 8:30ல இருந்து அடுத்த நாள் மார்னிங் வந்து 6:30 வரைக்கும் ஷிஃப்ட் டைமிங்கு. இதுல எனக்கு கிடைச்ச சேலரி வந்து 18,000 கிட்ட வந்து சேலரி வந்து குடுத்தாங்க. இந்த கம்பெனில ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் 8 மந்த்ஸ் கிட்ட வந்து ஒர்க் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்க அப்பிடின்னா, ஸோ அதுலேருந்து வரதுல வந்து இன்கம் நம்மளுக்கு சேலரியா வரும் பார்த்தீங்களா, அதுலேருந்து சின்ன சின்னதா ட்ரேடிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். பட் அதுவுமே பார்த்தீங்க அப்பிடின்னா ரூ. 100 ரூ. 200 அந்த மாதிரி லாஸ்ல தான் போக ஆரம்பிச்சது. ஸோ எங்க மிஸ்டேக் பண்றோம் அப்பிடின்னுட்டு ஓனா தேடி ரிசர்ச் பண்ணி, புக்ஸ் ரெஃபர் பண்ணி இந்த மாதிரி நாலேட்ஜ் கெயின் பண்ணிக்கிட்டு, ஓகே மார்க்கெட் இப்படி தான் மூவ் ஆகுது அப்படிங்கிறது வந்து எனக்கு அதுக்கப்புறமா தெரிய வந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்பிடின்னா, அந்த ஜாப்புமே என்னதான் அந்த ஜாப்ல பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லா இருக்கு அப்படின்ட்டு சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் அப்படிங்கிற ரோல் குடுத்தாலுமே, எனக்கு அவங்க குடுத்த ப்ரமோஷன் ₹800 3 வருஷத்துக்கிட்ட வேலை பார்த்து. ஸோ, அதனால அந்த ஜாபையும் விட்டுட்டு, ஸோ இப்ப எனக்கு பிடிச்ச ஜாப வந்து நான் பண்ணிட்டுருக்கேன். ஸோ, ட்ரேடிங் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு வேலையா பார்க்காம, அது வந்து நம்ம ஒரு லேர்னிங்கா எடுத்துக்கிட்டு, ஒவ்வொரு நாளுமே மார்க்கெட் நம்மளுக்கு ஒவ்வொரு விஷயத்த வந்து சொல்லிக் குடுக்கும். ஸோ, இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்ல இந்த ட்ரேடிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனா, சரியான ஒரு லேர்னிங் அப்படிங்கிறது வந்து மோஸ்ட்லி நெறைய பேருக்கு இருந்திருக்காது. அதனாலேயே பார்த்தீங்க அப்பிடின்னா, நம்ம நெறைய அடிபட்டு அந்த மாதிரி வந்திருப்போம். நானும் அடிபட்டு தான் வந்திருக்கிறேன் இந்த இடத்துக்கு. ஸோ, இந்த இடத்துக்கு என்னால வர முடிஞ்சிருக்கு அப்பிடின்னா, உங்களாலயும் ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணிக்கிட்டு வர முடியும். ஸோ, நீங்க வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ, அத வந்து நீங்க தேடி, அத வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டு, நீங்க ப்ராப்பரா நீங்க ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்பிடின்னா, உங்களுக்கு ஒரு சக்சஸ் கிடைக்கும். அண்ட் மறுபடியும் சொல்றேன், ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங்க ஒரு ஜாப், ஒரு வேலையா பார்க்காம, நீங்க ஸ்கூல் படிக்கும்போது எப்படி டெய்லி போயிட்டு படிச்சுட்டு வருவீங்களோ, அந்த மாதிரி நீங்க இத பார்க்க ஆரம்பிச்சீங்க அப்பிடின்னா, உங்களுக்கு ட்ரேடிங் சக்சஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். அண்ட் இந்த வீக்கான வீக்லி அனாலிசிஸ் ரெடி பண்றதுக்கு டைம் ஆகிருச்சு. தேங்க் யூ.